ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷனோட இந்த வீடியோவில் வந்திருக்கோம். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நோ இன்டர்வியூ ஜாப், டைரக்ட் போஸ்டிங் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 46,000 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒன் 166 வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 28th ஆஃப் ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள இது அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிருங்க. மெயினா ஐடிஐ டிப்ளமோ கிராஜுவேட்ஸ் யாரா இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு மறக்காம அப்ளை பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இதுல ரிசர்வேஷன் கோட்டா என்ன, என்னைக்கு வந்து என்ன மோட் ஆஃப் எக்ஸாம் இருக்கு, ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடா, பேமெண்ட் ஏதாவது கட்டணமா என்ன அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, நம்ம ஷார்ட் செக்ஷன்ல டெய்லி வந்து நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பேங்க் ஜாப், ரயில்வே ஜாப் இது பத்தின டீடைல்ஸ் எல்லாமே டெய்லி நாங்க அப்டேட் பண்ணிருக்கோம். அதையும் கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டீடைல்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னாலும் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அதுக்கப்புறம் நாங்க வந்து டெலிகிராம் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நாங்க வந்து ஒரு வாட்டியும் எங்களுக்கு வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும், அதுக்கப்புறமேட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு பதிலாக ஒரு டெலிகிராம் குரூப் இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுது. ஸோ நீங்க வந்து டெலிகிராம் சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நாங்க ஒரு டெலிகிராம் சேனலை ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த ஜாப் டீடைல்ஸ் பத்தின ஃபுல் அப்டேட்ஸ் இந்த வீடியோல ஃபுல்லா இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து ஹெச்ஏஎல் வந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 28th ஆஃப் ஆகஸ்ட். நீங்க ஐடிஐ கிராஜுவேட்ஸ் இல்லைன்னா டிப்ளமோ கிராஜுவேட்ஸா இருந்தீங்கன்னா இந்த இந்த ஜாப் அப்ளிகேஷனை கண்டிப்பா ஃபில் பண்ணுங்க. ஏன்னா வெறும் ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான், டைரக்ட் போஸ்டிங் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன போஸ்டிங் வேகன்சி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டலா 2 ஸ்கேல்ல வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. D5 கிரேட், அதுக்கப்புறம் இன்னொரு கிரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா C5 கிரேட் அப்படின்ட்டு ரெண்டு ரெண்டு கிரேட்ல வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே டிப்ளமோ போஸ்டிங்க்கு, டிப்ளமோ மெக்கானிக்கல், டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ சிவில் மெட்டலர்ஜி அப்படின்ட்டு 4 கேட்டகரியில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 26 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்ரிசர்வ்டு, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படிங்கிற கேட்டகரி வைஸா என்ன எவ்வளோ வேகன்சி இருக்கு, என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து இதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இதுலயே இருக்கு. இந்த நோட்டிபிகேஷன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். அப்புறம் C5 கேட்டகரியில டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், டெக்னீஷியன் ஃபில்டர், டெக்னீஷியன் ஷீட் மெட்டல், டெக்னீஷியன் ஃபவுண்டரிமேன், டெக்னீஷியன் வெல்டர், டெக்னீஷியன் மிஷினிஸ்ட், டெக்னீஷியன் எலக்ட்ரோபிளேட்டர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆளுங்களை எடுக்கிறாங்க. அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி இதுலயே மென்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு டிப்ளமோ ஹோல்டர் ஆர் ஐடிஐ ஹோல்டரா இருக்கணும். இல்லைன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட்டையும் இதெல்லாம் அட்டாச் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது டிசபிலிட்டி இருந்தா என்னென்ன டிசபிலிட்டி இருக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸும் இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இதுலயே இருக்கு. அப்புறம் குவாலிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடிஐ டிப்ளமோ. அதுக்கப்புறம் இதுல வந்து எலிஜிபிலிட்டி எவ்வளோனா 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். யாருக்குன்னா அன்ரிசர்வ் ஓபிசி கேட்டகரிக்கு. அப்புறம் SC/ST கேட்டகரிக்கு 50% அபோவ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ரவுண்டிங் ஆஃப் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராச்சும் இப்போ சப்போஸ் 59.4 அப்படின்னு இருந்தாலும் 59.5 அப்படின்னு இருந்தாலும் அது 60 வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன், அப்புறம் ஏஜ் லிமிட் என்னன்னா 28 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் SC/STக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்புறம் ஓபிசி நான் கிரீமி லேயரா இருந்தா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தோம்னா 10 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுவே அவங்க SC/STயா இருந்தாங்கன்னா 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து எவ்வளவு ட்ரைனிங் பீரியட் இருக்குன்னா அவங்க வந்து டென்யூர் பேசிஸ்ல வந்து அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பெங்களூர்ல தான் பிளேஸ் பண்ணுவாங்க. பேஸ்ட் அவுட் ஆஃப் டிவிஷன், என்னென்ன டிவிஷன்ல போடுறாங்களோ அந்த டிவிஷன் வந்து
அவங்க வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சேலரி டீடைல்ஸ் எவ்வளோ அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா, பேசிக் பே வந்து 22,000, டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 9,856, ஹெச்ஆர்ஏ எவ்வளோ, அப்புறம் அதர் அலவன்சஸ், கேப்டீரியா, அதுக்கப்புறம் மெடிக்கல் அலவன்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு டோட்டலா பார்த்தோம்னா 44,796. ஸ்கேல் 5ல, ஸ்கேல் 6 இருந்தா 46,764 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னா வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு உங்களை ரிட்டன் டெஸ்ட் கூப்பிடுவாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட் எப்படி வரும்னு சொல்லணும்னா எல்லாமே மெயில்ல தான் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் ரிட்டன் எக்ஸாம் எழுதலாம். அதுக்கு டேட் டைம் வென்யூ ஆஃப் த ரிட்டன் எக்ஸாம் வில் பி இன்டிமேட்டட் டு த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் நீங்க வந்து செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்க எக்ஸாம் எல்லா டீட்டெயில்ஸும் இந்த மெயில்லயே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அட்மிட் கார்டை வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணிக்கணும். அந்த வெப்சைட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரிட்டன் டெஸ்ட் வெறும் எம்சிக்யூ டெஸ்ட் தான். இது வந்து டோட்டலா 3 பார்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 1 20 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் அவேர்னஸ், பார்ட் 2 வந்து 40 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங், பார்ட் 3 வந்து 100 கொஸ்டின் கன்சர்ன் டிசிப்ளின்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 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 கொஸ்டினுக்கும் 1 மார்க் இருக்கு. அப்புறம் நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டு கேண்டிடேட்ஸ் எல்லாருமே வந்து நீங்க தான் போய் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வர்றது போறது எல்லாமே அட் யுவர் ஓன் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்க எக்ஸாம் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு வரணும். ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், பேன் கார்டு அப்படிங்கிற ஏதாவது ஒரு ஐடென்டி கார்டை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஐடென்டி கார்ட்ஸ் பை government agencies authorized, ID cards by the college along with the xerox copy of the photo ID attested அப்படின்னு photo card attested அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதுல மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு. எப்படி ஷார்ட் லிஸ்ட் இப்போ வந்து பர்சன் வித் டிசபிலிட்டியா இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும் கேரியர் செக்ஷன்ல. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 28th ஆகஸ்ட். இதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ₹200 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி, அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் அப்ரண்டிஸ் அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இது வந்து எப்படி பே பண்ணணும்னா ஆன்லைன் எஸ்பிஎன் கலெக்ட் மோட்ல வந்து இதை பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நோட்டிபிகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து ஃபுல்லா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஆர் ரெக்வயர்ட் டு என்டர் த நேம், மொபைல் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்மிட்டிங் வந்து எல்லா மோட் ஆஃப் பேமெண்ட்லயும் இது வந்து அப்ளை பண்ணி நீங்க வந்து இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா நீங்க வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஜாப் நோட்டிபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதை பத்தின செப்பரேட்டான ஒரு வீடியோ ஃபுல்லா போடுறோம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தின ஜாப் ஃபுல் வீடியோவும் நாங்க எங்க சேனல்ல போடுறோம். தேங்க்யூ.